பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. we are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு. இயேசுவின் நாமத்தினால் மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நாம் தொடர்ந்து சங்கீதம் 23வது அதிகாரத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஜெபத்தோடு தியானத்தை தொடரலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் கூட நாங்கள் உம்முடைய நீதியின் பாதையில் நடத்தப்படுகிறோம் என்பதை அறிந்து கொள்ள, நீர் எப்படி எங்களை நடத்துகிறீர் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க இந்த சந்தர்ப்பத்தை நீர் தெரிந்து கொண்டதற்காக நன்றி. அதற்கு ஒரு வழியாக, பாத்திரமாக என்னை பயன்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இதை கேட்கிற ஒவ்வொருடைய செவிகளும் திறந்திருப்பதாக, அவர்களுக்கு நியூ ஐடியாஸ் உண்டாகும்படியாக, கர்த்தரை இன்னும் நெருக்கமாக அறிந்து கொள்கிற அந்த அனுபவத்திற்குள்ளாய் அவர்கள் செல்லும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து சங்கீதம் 23 பார்த்து கொண்டு வருகிறோம். சங்கீதம் 23 ஒரு உபதேசமோ ஒரு போதனையோ கிடையாது. கர்த்தர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு ஒரு வறட்சியாக தான் அனுபவிக்காத ஒன்றை சொல்றதில்லை. உபதேசம் அப்படி பண்ண முடியும், டீச்சிங் அப்படி பண்ண முடியும். நான் அதை அனுபவிச்சிருக்க வேண்டியதில்லை. எனக்கு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு கன்கார்டன்ஸை வச்சு ஒரு 10 வார்த்தை கிடச்சிதுன்னா அந்த வார்த்தைகளை வைத்து என்னால் ஒரு போதனையை கொடுக்க முடியும். அதனால தான் நிறைய பேர் நம்ம செய்யாததை மற்றவங்களுக்கு சொல்ல முடியுது. அது டீச்சிங். ஆனால் இது எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது எபிரேயர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அறிதல் அப்படின்னு சொன்னாலே அது நம்மள மாதிரி நாலேஜ் கிடையாது. நோயிங் அப்படிங்கிறது அவர்களை பொறுத்த வரைக்கும் காயின் தன் மனைவியை அறிந்தான், அந்த மாதிரி அறிதல், எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்க அறிதல்னே சொல்கிறாங்க. நாம் சயின்டிஃபிக் மூளை, ஒரு படித்து புரிந்து கொள்ளுதல் அல்லது மெமரைஸ் பண்ணி வைக்கிறது, அதை தான் நம்ம அறிவு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா நமக்கு 2 வார்த்தை இருக்குது, அறிவு இருக்குது, அனுபவம்னு இருக்குது. அவங்க ரெண்டையும் ஒன்றா பார்க்குறாங்க, அனுபவத்தை தான் அறிவுன்னு பார்க்குறாங்க. ஸோ நம்ம 2 வார்த்தையாக பிரிச்சிட்டதுனால நமக்கு அது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. தாவீது தன்னை ஒரு ஆடாக கற்பனை செய்கிறான், ஏன்னா ஒரு மேய்ப்பனாக இருந்ததுனால. அப்போ அந்த நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு என்னவெல்லாம் செய்வாரோ அதையெல்லாம் தனக்கு செய்கிறார் என்பதாக அவன் நினைத்து பாடுகிறான். நாம் இப்போது பல நூற்றாண்டுகள் அந்த பக்கமாக இருக்கிறதுனால அந்த காலத்தில் உள்ள மேய்ப்பர்கள் அந்த ஆடுகளுக்கு என்ன செய்தார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். இப்போ உள்ள மேய்ப்பர்கள் ஆடுகளுக்கு செய்கிறது வேற மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ மாடு வளர்க்குறதோ பால் கறக்கிறதோ வித்தியாசம். வரிசையாக நிற்க விட்டு பெரிய பெரிய டியூபை மாட்டி அப்படியே எடுத்துடுறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி மாடுகளுக்கு ஆகாரம் கொடுக்குறாங்க, எப்படி மாடுகளுக்கு ஒரே இடத்துல நின்று மாடு எப்படி வளருது, ஒரே இடத்துல தான் நிற்கிது. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த காலத்தில் உள்ள முறைகளே வேறையாக இருந்திருக்கு. ஸோ முதல்ல அவர் மேய்ப்பராக இருக்கிறார், ஆகவே நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொன்னால் நான் எந்த குறைவுமே எனக்கு வரவே வராது அப்படின்ற அர்த்தம் கிடையாது அப்படின்றத புரிந்து கொள்ளணும். இந்த செழிப்பை பற்றி நாம் நல்லா இருக்க முடியும் அப்படின்றத போதிக்கும் பொழுது ஜனங்களுக்குள்ளாக அது எப்படி போய் சேருதுன்னா நமக்கு குறைவே வரக்கூடாது போல் இருக்குது. அப்படி இருக்குது இல்லை, மேய்ப்பன் இருக்கிறார், அந்த மேய்ப்பன் எனக்கு குறைவுகள் வரும் பொழுது என்னை தூக்கி விடுகிறார், என்னை படுக்க பண்ணுகிறார். இதனால் நான் தாழ்ச்சி அடையேன். எனக்கு ஒரு குறைவான மனப்பான்மையோடு நான் இருக்க மாட்டேன். ஐயையோ எனக்கு ஆபத்து வந்துருமோ, ஐயையோ எனக்கு பணம் இல்லாமல் போயிடுமோ, எனக்கு சாப்பாடு கிடைக்காம போயிடுமோ, எனக்கு வேடர்கள் பிடித்து கொண்டு போய்விடுவார்களோ, இப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு வரப்போறதில்லை. ஏன்னா நான் நல்ல மேய்ப்பனுடைய பாதுகாப்பின் கீழ் இருக்கிறபடினால் ஐ ஷால் நாட் வாண்ட்.
அதற்கு பிறகு நம்ம பார்த்தது இந்த ஆடை வந்து அவர் படுக்க பண்ணுகிறார். இதுதான் முதல் விஷயம். ரெஸ்ட் தான் முதல் காரியம். ரெஸ்ட்ஃபுல் காடை தான் அவன் முதல்ல பார்க்குறான். அதனால அவனுடைய எண்ணத்தில் அந்த ஆடுகளுக்கு முதலாவது செய்ய வேண்டிய வேலையாக மேய்ப்பன் என்ன கருதுகிறார்னா, அதை படுக்க பண்ணுகிறார், அதை ஓய்வுக்குள்ளாக கொண்டு வருகிறார். அப்படி ஓய்வுக்குள்ளாக கொண்டு வருவதற்கு 3 விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஒன்று, அதனுடைய பயங்களை போக்கணும். 2வது, அதற்கு உள்ளாக சண்டை நடக்கும், அவங்களுக்குள்ளாக சண்டை நடக்கும், அந்த காரியங்களை நீக்கணும். பிறகு அதற்கு இந்த பூச்சி தொல்லைகள் இல்லாமல் பார்க்கணும். இப்படி அதனுடைய இரிட்டேஷன்ஸ், ஃபியர்ஸ், ஃபைட்ஸ், ஆங்ஸைட்டிஸ் இதெல்லாம் நீக்கினாதான் அந்த ஆடு நல்லா படுக்கும். அது போல தான் தேவன் நமக்கும் கூட, நமக்கு இருக்கிற பயங்கள், மனிதர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே பயம்தான். எதை பார்த்தாலும் பயம்தான். அந்த பயம்தான் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு விஷயம் சின்னதிலிருந்து. ஏன்னா ஆரம்பத்திலேயே மனிதன் பயந்து ஒளிந்து கொண்டான். அவனுக்குள்ளாக வந்த பிரச்சனைகள் பயம். நம்ம அதெல்லாம் ரொம்ப பெரிய இஷ்யூவாக பேசுறது இல்லை. இங்கே நம்ம பாவத்தை பற்றி பேசின அளவுக்கு பயத்தை பற்றி பேசலை. ஆனால் இந்த பயம்தான் பாவத்துக்கு முன்பாக வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். தேவன் அதனால தான் ஒவ்வொரு முறை தன்னை வெளிப்படுத்தும் பொழுது தூதர்கள் வந்து மனிதர்களை பார்க்கும்போதெல்லாம் பாவம் செய்யாதீங்கன்ற வார்த்தையோடு வரல, பயப்படாதீங்கன்ற வார்த்தையோடு வந்தாங்க. பயப்படாதீங்க அப்படி வந்தாங்க. சரி, இப்போ நான் எதுக்காக இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நம்முடைய கிறிஸ்டியன் வேர்ல்டில் இந்த பாவத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை விட அதிகமான மரியாதையை கொடுத்துட்டோம். கொடுக்க வேண்டிய கனத்தை விட அதிகமான கனத்தை பாவத்துக்கு கொடுத்துட்டோம். அதுதான் மெயின் விஷயம் மாதிரி பேசுகிறோம் இல்லையா? அது இல்லாமல் ஆக்கணும். அதை வந்து தலைக்கு மேலே தூக்கி வைக்கக்கூடாது, காலுக்கு கீழே வச்சுருந்தா போதும். அது ஒரு இஷ்யூ இருக்குது. ஆனால் அதுதான் எல்லாத்துக்குமான இஷ்யூ கிடையாது. அதை விட பெரிய பெரிய இஷ்யூஸ்லாம் இருக்குது இங்கே. அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக தான் அதை அசால்ட்டாக பேசுகிறோமே தவிர அது ஒரு காரியமே இல்லைன்ற அர்த்தம் கிடையாது. அது பாவத்தை தேவன் வெறுக்கிறாரா? வெறுக்கிறார். பாவம் செய்யலாமா? கூடாது. அது பிரச்சனை கிடையாது இங்கே. ஆனால் மையமே அதுதான் அப்படின்னு பேசணும் இல்லையா? இயேசு வந்தது அதுக்காக தான், இயேசு போனது அதுக்காக தான், கிறிஸ்தவங்களாக இருக்கிறது அதுக்காக தான், நரகத்துக்கு போகிறதையும் பரலோகத்துக்கு போகிறதையும் முடிவு பண்ணுறது அதுதான். எல்லாத்துக்கும் அந்த பாவம் அப்படிங்கிற ஒன்று, அது என்னன்னு இன்னும் தெரியல, கண்டுபிடிக்க முடியல நம்மளால. அதை பேசுகிறோம். அதுலேருந்து விலகி தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா, மனிதனுடைய பயங்களை நீக்க விரும்புகிறார். அவனுக்கு என்னென்ன பயங்கள் இருக்குதோ அந்த பயங்கள் எல்லாம் நீக்கி, இந்த பயத்தின் அடிப்படையில் தான், அதில் மிக முக்கியமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோமோ நாம் தேவனால், மனிதர்களால், மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோமோ என்கிற பதட்டம் மனிதனுக்குள்ள வரும்பொழுது அவன் எல்லா அநியாயத்தையும் செய்கிறான். ஏற்றுக்கொள்ளும்படியாக வைப்பதற்காக போலியாக இருக்கிறது, நடிக்கிறது, வஞ்சகம் பண்ணுறது, பொய் பேசுறது, இன்னைக்கு என்ன நடந்தாலுமே அது எதற்காக நடக்குதுன்னு சொன்னால், நாம் சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அல்லது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நிறைய பேருக்கு தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுறதுன்னா என்னன்னே தெரியாது. அவங்க சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டா தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதான் நினச்சிக்கிறாங்க. இந்த சபையினுடைய கட்டுப்பாடுகள் படி நடந்து அந்த சபை என்ன சொல்லுதோ அது தேவன் சொன்னதாக நினைத்து கொள்கிறாங்க. அப்படி இல்லை. இது ரெண்டும் தனித்தனியான விஷயம். சில சமயம் தேவன் ஏற்றுக்கொண்ட நபர்களை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு நம்முடைய தலைவர் இயேசு கிறிஸ்து வருகிறாரு. அவர் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். ஆனால் அந்த உலகத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளலை. புரியுதுங்களா? ஸோ ரெண்டும் வித்தியாசமானது. அப்போ பயத்தை நீக்குகிறார், பிறகு இந்த போட்டிகளை நீக்குகிறார், பிறகு இந்த இரிட்டேஷன்ஸை அதை நீக்குகிறார், பிறகு அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். புல்லுள்ள இடங்களில் மேய்ச்சி வயிறு நிரம்ப அதை சாப்பிட பண்ணுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா அவர் ஆத்துமாவை தேற்றுகிறார் அப்படிலாம் பார்த்தோம். ஸோ இந்த புல்லுள்ள இடங்கள்லாம் அவங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். க்ரீன் பாஸ்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் ஆங்கிலத்தில். இந்த படத்தை பாருங்கள். இதுதான் க்ரீன் பாஸ்டர்ஸ். இதை நம்ப முடியுதா உங்களால்? நமக்கு க்ரீன் பாஸ்டர்ஸ் அப்படின்னா பசும் கம்பளி விரித்தது போல ஒரு பசுமையான இடம், அப்படியே உயரமான கோரை புட்களோடு கூட ஆடு குனியாமலே சாப்பிட்ற அளவுக்கு இருக்கிற புல் தரைகளை நம்ம கற்பனைக்கு வரும். அவர் என்னை பசும் புல்களில் மேய்க்கிறார் அப்படின்னு சொல்லி அபண்டன்ஸ் பற்றி பேசும்போது நமக்கு அந்த பிக்சர் தான் வருது. என்ன பிக்சரு? அப்படியே கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பச்சை புல் தர,
அதில் ஆடுகளை கொண்டு போய் தேவன் விடுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் வருது. ஆனால் இங்கே இஸ்ரேலில் இந்த இடத்துக்கு பேர் பசும்புல். ஏன்னா கம்பேரிசன் டு திஸ் பிளேஸ், இந்த இடத்துக்கு கம்பேர் பண்ணும்போது மற்ற இடங்கள்லாம் பெரும் பாலைவனம். ஏன்னா அங்கே எல்லாமே பாலைவனம் பாருங்க. அந்த நாட்களில் இப்போ இருக்கிற இஸ்ரேல் கிடையாது. அப்போ எல்லாமே பெரிய பாலைவனங்களாக இருக்குது. இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த பகுதிகளில் கடற்காற்று, ஈரமான காற்று வருகிறது. சில நேரங்களில் பெய்கிற பனியோ மழையோ அந்த பாறைகளுக்கு ஊடாக ஈரத்தை உண்டு பண்ணி அந்த பாறைகளுக்குள்ள இருந்து புற்கள் வளர பார்க்குது. அந்த புல்கள் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். அப்போ இந்த ஆடுகள் அப்படியே வாக் பண்ணிட்டு போகும்போது, அதை நடத்தி கொண்டு போகும்போது அதற்கு ஒரு வாய் நிறைய கிடைக்கும் அந்த இடத்துல புல்கள். அப்போது அது என்ன சொல்லு வருதுன்னா, அன்றன்று உள்ள அப்பங்களை எனக்கு இன்று தாரும் அப்படின்னு ஜெபம் சொன்ன மாதிரி என்னுடைய மேய்ப்பன் எனக்கு தேவையான அளவு நடத்துவார். அதுதான் இந்த இடத்துல தாவீது சொல்கிறது. அபண்டன்ஸ் கிடையாதா அப்படின்லாம் கேட்காதீங்க, அபண்டன்ஸ்லாம் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு இந்த படத்துக்கும் நம்முடைய படத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்க. இந்த படத்தை மறுபடியும் பாருங்க. இதுதான் கிரீன் பாஸ்டர்ஸ். இதுக்கு கிரீன் பாஸ்டர்ஸ்னு பேர் வைக்கலாமா முதல்ல நம்ம மொழியில்? இதனால தான் இந்த கலாச்சாரத்தை படித்து கொள்கிறது ரொம்ப முக்கியம். வேதாகமத்தில் நீங்கள் ஆதி ஆகமத்துக்கு முந்தின பக்கம், ஆதி ஆகமத்துக்கு முந்தின பக்கம் ஒன்று இருக்குது இல்லையா, அந்த இண்டெக்ஸுக்கு முன்னால் ஒரு பக்கம் இருக்குது. அதில் எழுதியிருப்பாங்க, இது எபிரேய கிரேக்க எனும் மூல பாஷைகளிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. ஆமாம், இது வந்து பாஷை தான் மொழிபெயர்த்தாங்களே தவிர கலாச்சாரத்தை மொழிபெயர்க்கலை. வெறும் பாஷையை மொழிபெயர்க்கிறதுக்கும் கலாச்சாரத்தோடு சேர்ந்து மொழிபெயர்க்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. இதனால தான் இந்த கலாச்சாரத்தை நீங்கள் படிக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம ரீதிங்கர்ஸ் கேம்ப் நடத்துகிறோம். அந்த ரீதிங்கர்ஸ் கேம்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக நான் கவனம் செலுத்துறது, முதல் நாள் நான் கவனம் செலுத்துறது இந்த கலாச்சார பின்னணியை சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான். ஆதி ஆகமம்லாம் அப்படியே ஜனங்களுக்கு வந்து புதுசாக தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நாம் புரிந்து கொண்டிருக்கிற விதம் வேற, அங்கே எழுதப்பட்டிருக்கிற விதம் வேற. அந்த கலாச்சாரம் நமக்கு புரியாத போது, கலாச்சார பின்னணி புரியாத போது நம்ம எல்லாத்தையுமே தவறாக தான் புரிந்து கொள்கிறோம். நிர்வாணம் அப்படின்னா நமக்கு நேக்கடை தவிர வேற எதுவும் தெரியாது நமக்கு, இல்லையா? அவங்களுக்கு நிர்வாணன்றதுக்கு நிறையா அர்த்தத்தை வச்சிருக்கிறாங்க. அவங்க இந்த தொடர்னுடைய துவக்கத்தில் 2 வாரங்களுக்கு முன்பாக நான் சொல்லும்போது சொன்னேன், பாட்டி வடை சுட்ட கதையை சயின்டிஸ்ட் விளக்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அவருடைய கலாச்சாரமே புரியாமல் நாம் வந்து பசும்புல், கிரீன் பாஸ்டர்ஸ், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அப்படின்னு போட்டிருக்குது. அதை வந்து நாம் நினைக்கிற புல்லுள்ள இடங்கள் கிடையாதுன்றதை காமிக்கிறதுக்கு தான் இந்த படம். இந்த மாதிரியான சில இடங்கள் தான் அங்கே இருக்குது. அப்போ இதை தேடி போகிறாங்க. மேய்ப்பன் தங்க பண்ணுகிறது வேற. அவரை வந்து அந்த ஆட்டை வந்து அவர் ஒரு இடத்துல தங்க பண்ணுவாங்க. மடக்கினார்கள்னு வரும் இல்லையா, அந்த மடக்கினார்கள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து புல் தர மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இவங்க நல்லா அதுக்கு ஒரு படுக்க பண்ணுகிறது போல அந்த இடங்களை வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது எப்பவுமே படுத்துக்கிட்டே இருக்கிறது இல்லை. அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அதான் இந்த வாரம் அவர் என்னை நடத்துகிறார்னா என்ன அர்த்தம்? கூடவே வருகிறார், என்னை புல்லுள்ளங்கள் கொண்டு போய் விடுகிறார். ஆனால் நீதியின் பாதையில் நடத்துகிறார். வழி காட்டிட்டு மேய்ப்பன் தூர போறதில்லை. மேய்ப்பன் முன்னால நடந்து பின்னால் அந்த ஆடுகள் வரும்படியாக அவர் நடத்துகிறார். அவர் வந்து எப்பவுமே ஆட்டை படுக்க பண்ணிக்கிட்டே இருக்கிறது இல்லை. அது ஒரு டெம்பரவரி ரெஸ்ட்ல இருந்து பிகினிங், ரெஸ்ட்ல இருந்து வேலை செய்வதற்காக துவங்குகிறது. அதனால தான் நீங்க தேவன் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறதுனால அதுக்கப்புறமா ஆண்டவர் வேலையை செய்யலன்னு அர்த்தம் கிடையாது. 6 நாள் தான் வேலையை செஞ்சாரு. மொத்தத்திலேயே இந்த உலகம் உண்டாக்குற அந்த 6 நாள் தான் ஆண்டவர் வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் தேவன் ஓய்ந்திருந்தார் கிடையாது. இன்று வரை என் பிதா கிரியை செய்கிறார், நானும் கிரியை செய்கிறேன், என் பிதாவும் கிரியை செய்கிறார் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றார். இயேசு வந்து இந்த அற்புத அடையாளங்கள்லாம் செய்யும்போது சொல்ற வார்த்தை, இன்னைக்கு வரைக்கும் என் பிதா கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறாருன்றார். அப்போ அந்த ஓய்வு என்பது அடுத்து உலகத்தை ஆளுவதற்காக, உலகத்தை உண்டாக்கியாச்சு, இனிமேல் இந்த உலகத்தை ஆளுகை செய்யணும். அந்த ஆளுகை செய்வதற்கான துவக்கத்துக்கு முன்பாக நடக்கிறது ஓய்வு. அப்போ இந்த ரெஸ்ட் கொடுக்கப்படுறது எதுக்குன்னா, அதோட எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே தூங்குறதுக்கு இல்லை. அப்படிதான் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, இனிமேல் நான் எதுவும் செய்ய வேண்டியதில்லை, ஏன்னா ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார்,
சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொல்லப்பட்டுருச்சு, இனிமேல் நான் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, ஏதாவது செஞ்சால் அது தவறு போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா இளைப்பாறுதல்கள் நான் போயிட்டேன். நீங்கள் ரெஸ்ட் இன் பீஸுக்குள்ளே போகல, அதாவது அங்கே போகலை, கல்லறைக்குள்ளே போகலை. இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உள்ளத்தில் இளைப்பாறுதலோடு நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் செய்யணுமே தவிர வேலை செய்யவே கூடாதுன்ற அர்த்தம் கிடையாது. வேலை அதிகமாக இருக்குது. நான் இளைப்பாறுதலை பற்றி அதான் சொல்லுவேன். ஒரு குழந்தை அதனுடைய ஹாலிடேஸில் தான் ரொம்ப வேலை செய்யுது, ரொம்ப எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுது. ஸ்கூலுக்கு போகும்போது எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணால் அதுக்கு சீக்கிரமே எனர்ஜி ஸ்பெண்ட் அவுட் ஆகிடுது. அது வந்து பேர்ன்ட் அவுட்னு சொல்கிறாங்க. அது வரும்போது களைத்து வருகிறது. ஆனால் இந்த லீவ் டேஸில் அது வந்து வீட்டுக்குள்ளே தூங்குறது இல்லை, வெளியே போய் விளையாடுது, தன்னுடைய வேர்வையை சிந்துது. ஆனால் அது களைச்சி போகிறதே இல்லை, ஏன்னா அது ஹாலிடே. அந்த போன்றதான் இருக்குதே தவிர இங்கே வேலையை செய்யாமல் இல்லை. ஆடை படுக்க வைக்கிறார், அதோட படுக்க வச்சில்லை அப்படின்னா அது நோய் வந்துருச்சுன்னு அர்த்தம். இது சாப்பிட்டு தூங்கி எழுந்து மறுபடியும் அதை நடத்துகிறார், நடக்க பண்ணுகிறார். சரி, இந்த நீதியின் பாதையில் நடத்துகிறதுனா என்ன? ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு அது நமக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னால ஏன் அவர் நீதியின் பாதையில் நடத்துறாருன்னா, தமது நாமத்து நிமித்தம் அந்த ஊர்களில் இந்த மேய்ப்பர்களுக்குள்ள போட்டி இருக்குமா. அதாவது யார் ஆடு சிறப்பாக இருக்குதோ அந்த மேய்ப்பனுடைய பெயர் வந்து புகழ் பெற்று விளங்கும். அந்த ஆளுகிட்ட நிறையா மந்தை இருக்குது, அந்த ஆள் அந்த ஆடையை சூப்பராக வச்சிருக்கிறாரு, அதுக்கு வியாதி இல்லை, அது சோர்ந்து போகலை, அந்த ஆடு கொழுகொழுன்னு இருக்குது, அந்த ஆளுகிட்ட போய் வியாபாரம் பண்ணுவோம், அந்த ஆளுகிட்ட இருந்து ஆட்டை வாங்குவோம்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெயர் எடுக்கிறார் அந்த மேய்ப்பன், அந்த ஆடுகளை நல்லா பராமரிக்கிறதன் மூலமாக. இப்போ நான் சில பேரை பார்த்துருக்கிறேன், ரொம்ப நொந்து போய் வியாதியிலையும் வறுமையிலையும் கஷ்டத்துலையும் இருக்கிறவங்க. அவங்ககிட்ட கேட்பேன், எப்படி போகுது வாழ்க்கை, எப்படி போகுதுன்னா, கர்த்தர் நடத்துகிறார் பிரதர் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சோர்வாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கர்த்தர் நடத்துகிறாருன்னு சொல்கிறவங்களோட உண்மையான வார்த்தை என்னன்னா, ஒன்றும் வேலைக்கு ஆகலை, வாழ்க்கை தாறுமாறாக போயிட்டு ஏதோ கர்த்தர் நடத்துகிறாரு அப்படின்னு. இல்லை, இங்கே நீதியின் பாதையில் நடத்துகிற மேய்ப்பன் வந்து அப்படி இல்லை. ஆடு சும்மா ஜம்முன்னு இருக்குது. ஏன்னா அதை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போகிறார், தண்ணீர் கொடுக்கிறார், அதற்கு ஓய்வு கொடுக்கிறார், அதுக்காக பாடுபடுகிறார். அப்படிதான் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்க விரும்புகிறார். கர்த்தர் நடத்துகிறார்னா அதை பார்த்தாலே தெரியும். அதனுடைய மனோபாவம், அதனுடைய ஆட்டிடியூடு, எதையும் சந்திக்கக்கூடிய, எந்த சவால்களையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு உறுதி, ஆற்றல், அதெல்லாம் இருக்கும். இந்த சோர்வான வார்த்தை, ஏதோ வாழ்க்கை போயிட்டு இருக்குது, இன்னும் சாகலை, அதனால உயிரோடு இருக்கிறேன், அந்த மாதிரி இல்லாமல் ஜீவித்து கொண்டு இருப்பது, மகிழ்ந்து கொண்டு இருப்பது, இந்த வாழ்க்கையை புண்ணியமாக நினைக்கிறது, இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிக்குதே வாழ்கிறதுக்கு, அந்த மாதிரி நினச்சி வாழ்கிறது தான் கர்த்தரால் நடத்தப்படுகிறது. கர்த்தர் என்ன நடத்துகிறார் அப்படின்னா அதனுடைய ஸ்டாண்டர்ட் வேற லெவலில் இருக்குது. அப்போ தமது நாமத்து நிமித்தம் நம்ம வாழ்கிறது எதுக்காக வாழ்கிறோம்? எப்படியாவது பரலோகம் போய் சேர்ந்துணுன்றதுக்காக இல்லை. நிறைய பேர் அதை தான் நம்புகிறாங்க. எதுக்காக இந்த பூமியில் இருக்கிறோம்? சீக்கிரமாக ஆண்டவருடைய வருகை வந்துடாதா, அல்லது சீக்கிரமாக எனக்கு ஒரு முடிவு வந்துடாதா, நான் எப்படியாவது கர்த்தர்கிட்ட போயிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ கர்த்தரோட இல்லாத மாதிரியே யோசித்துப்பாங்க. செத்து எங்கே போக போகிறோம்? கர்த்தர்கிட்ட போக போகிறோம். இப்போ கர்த்தர் உங்களோட கூட தானே இருக்கிறாரு, இப்போ என்ன பிரச்சனை? நீங்கள் கர்த்தரோட இருக்கீங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. இல்லை, அங்கே போனால் அவர் முகத்தையே நேராக பார்க்கலாம் அப்படிம்பாங்க சில பேர். இங்கே வந்து சும்மா விசுவாசத்தில் தானே இருக்கிறோம், அங்கே போனால் அப்படி அவர் கூடயே உட்காந்துருக்கலாம் அப்படிம்பாங்க. அவர் சொல்லிட்டு போயிட்டார், கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பெரிய ஆள்ட்டு போயிட்டார். இப்பவும் நம்ம அவரோட கூட தான் உட்காந்துருக்குறோம். இந்த ஆசை தானே அன்னைக்கு தோமாவுக்கும் இருந்தது. நான் பார்க்கணும்னு நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர் ஒருபோதும் நாம் அங்கே வந்து சேர்றதை பற்றி பேசலை. அவர் ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்ததெல்லாம் உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு நாம் அவர் சித்தத்துக்காக இந்த பூமியில வாழ்கிறதை குறித்து சொல்லுகிறார். நாங்கள் புசிப்பதும் குடிப்பதும் தேவனுடைய நாமத்தினுடைய மகிமைக்காக. நாங்கள் என்ன செஞ்சாலும் அதில் கடவுளுக்கு நல்ல பேர் உண்டாகணும். அதுதான் மகிமைனா நல்ல பேர் உண்டாகிறது. அப்போ கடவுளுக்கு நல்ல பேர் உண்டாகிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்? சாப்பிட்றது குடிக்கிறது கூட அப்படித்தான் நாங்கள் செய்வோமே தவிர
எங்களை நாங்களே துன்புறுத்திக்க, வியாதி வர்ற மாதிரி நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், நடந்துக்க மாட்டோம் அப்படிங்கிறார் பவுல். அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் அவருடைய நாமத்து நிமித்தம் வாழ்கிறது. அவருடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அடுத்தது இந்த நீதி. நீதி அப்படின்னா நமக்கு பெரிய வார்த்தை, ஒரு ஒரு வெயிட் நிறைஞ்ச வார்த்தை மாதிரி. அது யார்ட்டையாவது நீங்கள் நீதிமான்னு சொல்லி பாருங்க, நீங்களாம் நாங்கள் நீதிமான் அப்படின்னா கிண்டல் பண்ணுறதா நினச்சிக்கிறாங்க. அல்லது நீங்கள் நீதிமானு கேட்டால், ஐயோ என்னெல்லாம் அப்படி சொல்லாதீங்க, நாமெல்லாம் நீதிமானுக்கு பக்கத்தில் கூட வர முடியாது அப்படிம்பாங்க. சரி, எப்போ நீதிமான் ஆவீங்க அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் முடியவே முடியாதுங்க, சாகிற வரைக்கும் ஒரு போராட்டம் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. சில பேர் வந்து நீதிமான் ஆகிட்டா அடுத்த நிமிஷம் ஆண்டவர் எடுத்துப்பார், அவரை நீதிமானாக்கி எடுத்துக்கொண்டார். ஏன்னா நீதிமான் ஆகி அப்புறம் அடுத்த நாள் வாழும்போது ஒருவேளை பாவி ஆகிறதுக்கு, பாவ செயல்கள் செஞ்சு பாவி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, போதும்டா நீ நீதிமானா இருக்கும்போதே வந்து சேர்ந்துருன்னு சொல்லி, இன்னைக்கு நீதிமானா 10 மணிக்கு நீதிமான் 10:05 ஆளை விட்டு அப்படி கற்பனை பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இந்த நீதி, நீதிமான் அப்படின்றதுக்கு கொஞ்சம் சாதாரண வார்த்தைகளில் பேசினா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நீதி அப்படிங்கிறதுக்கும் ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறதுக்கும் ஒரே வார்த்தை. நேரான அப்படிங்கிறதுக்கும் நீதிங்கிறதுக்கும் ஹீப்ரு வேர்டு, ரூட் வேர்டு ஒரே வார்த்தையிலிருந்து வந்தது தான் இந்த 2 வார்த்தைகளும். அதாவது நீதி என்றால் சரி என்று அர்த்தம். என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார்னா சரியான பாதையில் நடத்துகிறார். அப்போ என்னை நீதிமான் ஆக்கினார், என்னை சரியாக்கினார், என்னை சரியானவனாக ஆக்கினார். அவர் என்னை நீதியாக காண்கிறார், என்னை சரியாக காண்கிறார். நான் இந்த காரியங்கள்லாம் செஞ்சு சட்டப்பிரகாரமாக நான் செஞ்சு ஒருபோதும் அவர் முன்பாக சரியானவனாக என்னை நான் நிரூபிக்க முடியாது. ஆனால் அவர் செய்ததை நான் விசுவாசிக்கும் போது சரியானதை செஞ்சதா அவர் என்ன பண்றாரு பார்க்கிறாரு. இதை தான் நான் எதிர்பார்த்தேன், இதை சரியா செஞ்சுட்டேன் அப்படி சொல்றாரு. இதுதான் என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். அதனால்தான் நம்ம விசுவாசத்தினால நீதிமான் ஆனோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம், சரியானவர்களாக ஆக்கப்பட்டோம். விளங்குதுங்களா? நம் நீதிமான் கிடையாது, நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அதுக்காக பயப்படாதீங்க. நீதிமான்னு சொல்லிட்டாலே ஐயோ அப்படின்னு அல்லது கிண்டல் பண்ற மாதிரியே யோசிக்காதீங்க. அவரெல்லாம் பெரிய நீதிமானுங்க அப்படின்னா அது ஒரு கிண்டலா தான் சொல்லுவீங்க. ஏன்னா அது அர்த்தம் புரியாததுனால. அது என்னமோ பெரிய விஷயம் போல் இருக்கு, வாழ்நாள் முழுதும் அடையப்பட முடியாத ஒரு விஷயம் போல் இருக்கு நம்புறதுனால அப்படி நம்புறோம். ஸோ இங்க நீதியின் பாதை அப்படின்னா சரியான பாதை அப்படின்றத புரிந்து கொண்டா போதும். அவர் என்னை சரியான பாதையில் நடத்துகிறார். ஏன்னா இது வந்து வாழ்க்கை வந்து ஒரு பயணம் போல. பவுல் அப்படிதான் சொல்றார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இந்த ஓட்டம், இந்த பந்தயம், இந்த மாதிரியான மெட்டாஃபரிக்கல்ல லைஃப்பை வந்து பவுல் சொல்றாரு. இந்த ஆடுகளை பத்தி சொல்லும்போது இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். நாங்கள் பொதுவாக இந்த பேசுவோம், கொஞ்சம் பேர் சேர்ந்து அப்படி கொஞ்சம் நல்லா பேசும்போது ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படின்லாம் பேசுவோம். அப்படி தொழில் செய்யும்போது அப்படி பேசும்போது ஒரு 100 ஆடை வாங்கி விட்டோம்னா, ஒரு 50 ஆடை வாங்கி விட்டோம்னா பிரச்சனையே இல்லை. எப்படி? அது பாட்டுக்கு மேயும். அப்படியே வயலில் விட்டோம்னா அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு அது சாயந்தரமான அதை கொண்டாந்து அடைச்சிட்டோம்னா வேலையே இல்லை போல் இருக்குது, சம்பாதிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு. மற்ற எல்லா வேலைகளை விட நல்ல லாபம் தரக்கூடிய, குறைந்த உழைப்பில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு வேலையாக இந்த ஆடு மேய்க்கிற வேலையை நான் யோசித்தது உண்டு. ஆனால் இதெல்லாம் படிக்கும் போது தான் தெரியுது, இருக்கிறதுலேயே டஃபஸ்ட் ஜாப் அதுதான் போல் இருக்கு. அதை அவ்வளோ உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்குது, அவ்வளோ கவனம் செலுத்த வேண்டியது. அது மல்லாக்க விழுந்துருது, அதுக்கு எதிரிகள் அதிகமான பேர் இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அந்த காலங்களில் பாருங்க, இப்படி புல் பறித்து கொண்டு வந்து போட முடியல. அது மாத்திரம் இல்லாமல் விவசாயிகள் நிலத்து பக்கத்தில் அப்போ அவங்க போகவே முடியாதான். விவசாயிகளுக்கும் இந்த மேய்ப்பர்களுக்கும் ஒரு சண்டை இருந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த விவசாயிகளுக்கும் மேய்ப்பர்களுக்கும் ஒரு சண்டை. அதுதான் காயின் வந்து விவசாயி ஆனா, இவன் மந்தைய மேய்க்கிறவனானா அப்படின்னு 2 பிரிவு காமிச்சிருப்பாங்க பாருங்க. இவனை இப்போ வந்து எல்லாமே விவசாயம். ஆடு மாடு கோழி வளர்த்தா அதுவும் விவசாயம், வயல்ல விழுதா அவரும் விவசாயி, எல்லாமே விவசாயம் தானே. ஆனா அந்த நாட்கள் அப்படி கிடையாது. விவசாயி அப்படிங்கிறவர் வந்து இந்த நிலத்தை பண்படுத்துகிறவர். மேய்ப்பன் அல்லது மந்தையை மடக்கிறவங்க வந்து ஆடு மாடு மேய்க்கிறவங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருந்திருக்கு. ஆரம்ப நாட்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மந்தையை மேய்க்கிறவங்க தான் இருந்திருக்கிறாங்க,
அப்படி மந்தை மேய்க்கும் போது ஒவ்வொரு இடமா இவங்க போயிட்டே இருக்கணும். இவங்களுக்கும் ஆட்டுக்கும் உணவை தேடி தேடி உணவு தேடுகிற பயணம் தான் மனிதனுடைய வாழ்க்கையாக இருந்திருக்குது. அவனுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் வேற ஸ்கூலில் சேர்க்கணும், ஹாஸ்பிட்டல் போகணும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் அவனுக்கு இல்லை. சாப்பாடு கிடைக்கணும், அதுதான் அவனோட ஒரே ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் என்னைக்கு முடிஞ்சதோ அதுக்கப்புறம் தான் பல ப்ராப்ளம் இல்லையா? அப்போது ஒரு சில மனிதர்கள் என்ன நினச்சிருக்கிறாங்க, இப்படியே நம்ம போய்கிட்டே இல்லாமல் ஒரே இடத்துல நமக்கான உணவு கிடைப்பதற்கு என்ன ஏற்பாடு பண்ணலான்னு நினைத்து கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த விவசாயம் சொல்கிறாங்க. அதாவது நான் ஒரே இடத்துல உட்காந்து இந்த வேலையை நான் சாப்பிடணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அலைகிறவனா இருப்ப அப்படின்னு சொன்னால் இல்லை அலைகிறவனாலாம் நான் இருக்க முடியாது. ஏன்னா இவனுடைய நோக்கமே, விவசாயம் ஆனதற்கு காரணமே ஒரே இடத்துல இருக்கணும்னு தான். அதனால அவன் போய் நகரத்தை கட்டுகிறான். அது நரகமாய் போய்விட்டது. அவன் ஒரு சிட்டி டுவெல்லர் அப்படின்றாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்கார்ந்து வேலை செய்கிற விஷயங்களை முதலாக அவன் செய்கிறான். இது ஒரு விஷயம், அது உங்களுக்கு எப்படி புரிஞ்சுப்பீங்கன்னு தெரியல. அப்போ இந்த சூழ்நிலையில அவங்க ஆடுகளை மேய்க்கிறாங்க. சில சமயங்கள்ல இந்த விவசாயம் முடிந்த பிறகு, அறுவடை முடிந்த பிறகு ஆடுகளை அந்த இடத்துல மீதி இருக்கிறத சாப்பிடுவதற்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அங்க மந்தையை மடக்கி இருக்கிறாங்க. அதுக்கு சில காரணங்கள் இருக்கு, அதை பிறகு நான் சொல்றேன். ஆனா பொதுவாக இவங்க இந்த மேய்ப்பர்கள் மலை ஓர பக்கம் வந்துருவாங்க. மலைகள் பக்கம், இதுதான் இந்த புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறேன். இந்த புல்லுள்ள இடங்கள்ல கொண்டு போய் ஆடோட சேர்ந்து இந்த மேய்ப்பனும் நடந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு அங்கங்க புல்லு கிடைக்கும், அங்கங்க அவன் சாப்பிடணும். அப்போ அதுக்கு ஒரு பாதை தேவை. அந்த பாதை எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். இந்த பாதையை நீங்க பார்த்தீங்கன்னா இது நேர்பாதை அப்படின்னு சொல்றாங்க. என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார், நேரான பாதையில் நடத்துகிறார். இது நேர்பாதையா? இது கூட பரவாயில்ல, இது ஜிக்ஸாக்கா தான் காமிக்கிறாங்க. ஆனா சில இடங்கள்ல மலைகள் நீங்க ஏறும்போது சுத்தி சுத்தி தான் ஏற வேண்டியது இருக்கும். இப்படி நேரா ஏற முடியாது. மெட்ராஸ்ல பல்லாவரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு மலை இருக்குது, சின்ன ஒரு குன்றுன்னு கூட சொல்லலாம். அதை நாங்க வாலிப வயதுல ஊழியத்தினுடைய ஆரம்பங்கள்ல ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சனிக்கிழமை அந்த மாதிரி நாட்கள்ல பல்லாவரம் மலைக்கு தான் போவோம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம். சில நாட்கள் நாங்கள் அங்கேயே தங்கியிருக்கிறோம். அந்த போகும்போது அதுக்கு ஒரு ரோடு போட்டு வச்சுருப்பாங்க, தார் ரோடு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ரோடு எப்படி இருக்குன்னா அப்படி சுற்றி 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 இருக்கும். மேலே ஏறி போகணும்னா ஒரு மேலே போகிறதுக்கு 25 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். அந்த ரோடு வழியாக அப்படியே மெதுவாக போனோம்னா ஒரு 25-30 நிமிஷம் ஆகும் அந்த மேலே போய் சேர்றதுக்கு. ஆனால் இப்படி குறுக்கில் போனோம்னா நேராக நடக்க வேண்டியது இருக்கும். ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் 12 நிமிஷத்தில் போய் சேர்ந்துருவோம். கல்லை பிடிச்சி அந்த கல் வழுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் அப்படியே அதை பிடிச்சி ஏறி மேலே போவோம். ஆனால் செங்குத்தாக போகணும் அந்த பாதையில். அப்படி ஆடுகளை மேய்க்க முடியாது. ஸோ இப்படி சுற்றி கொண்டு போகிறத தாவீது சொல்கிறாரு, அவர் என்னை நேரான பாதையில் நடத்துகிறார். ஒருவேளை எனக்கு இது சுத்து பாதை மாதிரி தெரியும், ஒருவேளை எனக்கு ஏன்டா இப்படி சுற்றி சுற்றி காட்டுறாருன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் எனக்கு பாதுகாப்பான இடம் என்பது என் மேய்ப்பனுக்கு தெரியும். இதுதான் நேர் பாதை, சீரான பாதை. இந்த நேர் பாதையில தான் புற்கள் எங்கெங்க இருக்குதுன்னு என்னுடைய மேய்ப்பனுக்கு தெரியும். அங்கெல்லாம் என்னை கொண்டு போகிறார். அதான் நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார் அப்படின்னு அர்த்தம். ஒரு வசனம் வாசிக்கிறேன். எரேமியா 50:6 இந்த மேய்ப்பன் நீதியின் பாதையில நடத்தல அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கு. அதை தான் நான் உங்களுக்கு காமிக்க விரும்புறேன். என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், கவிழ்ந்து கிடக்கிற ஆடுகள், ஆங்காங்கே சிதறி போய் எங்கெங்கயோ கவுந்து கிடக்குது, அதை தூக்கி விட யாரும் இல்லை. என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், அவருடைய மேய்ப்பர் அவர்களை சிதற பண்ணி. படத்தை பாருங்க, இந்த ஆடுகள் எவ்வளோ நேரம் நடக்குது பாருங்க, வரிசையா நடக்குது பாருங்க. ஆனா மேய்ப்பன் இல்லாத போது ஆடுகள் சிதறி போக ஆரம்பிக்கும், தங்கள் இஷ்டத்துக்கு போக ஆரம்பிக்கும். அப்படி தங்கள் இஷ்டத்துக்கு அது போயிடுச்சுன்னா இந்த ஓனாயோ அல்லது கழுகுகள் சொன்னேன் இல்லையா, ஆட்டை அப்படியே தூக்கிடும்.
இந்த படத்தை பாருங்க, அந்த ஒரு கழுகு ஆடை அப்படியே தூக்கிட்டு போகுது பாருங்க. இப்போ இந்த மேய்ப்பர்கள் இதை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்காம அது சிதறி போயிடுச்சுன்னா அது மற்ற மிருகங்களுக்கு ஈஸியா இரையாயிடும். ஆனா ஆடுகளுக்கு இப்படி தனியா போய் சாப்பிட்றதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குமா. அப்ப பாருங்க, சிதற பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டார்கள், ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள், அதனுடைய ஸ்டேயிங் பிளேஸை மறந்துட்டாங்க. அவர்களை கண்டுபிடிக்கிறவர்கள் எல்லோரும் அவரை பட்சித்தார்கள், ஏன்னா அது தனித்தனியாக சதறி கிடக்கிறதுனால. அவருடைய சத்துருக்கள் எங்கள் மேல் குற்றமில்லை, அவர்கள் நீதியின் வாசஸ்தலத்திலே கர்த்தருக்கு விரோதமாக. அவங்க சரியான இடத்துல இல்லை, அந்த நீதியின் பாதையில் நடக்கல. கர்த்தருக்கு விரோதமாக தங்கள் பிதாக்கள் நம்பின கர்த்தருக்கு விரோதமாகவே பாவம் செய்தார்கள். அவர்கள் மேய்ப்பனுக்கு விரோதமாக அவங்க மேய்ப்பனுக்கு கீழே இருக்கிறத அவங்க விரும்பாம ஒரு மலையை விட்டு ஒரு மலை தாவி அவங்க தனித்தனியா அது ஸ்கேட்டர்ட் ஆனதுனால, தனி ஆடா மாறி போனதுனால அது சத்துருக்கள் அவர்களை பட்சித்தார்கள். அவர்களை கண்டுபிடிக்கிற எல்லோரும் அவர்களை பட்சித்தார்கள். சின்ன மிருகங்கள் கூட அதை சாப்பிட்டு போயிடுச்சு. ஏன்னா அது நீதியின் பாதையில நடக்கல, சரியான பாதையில நடக்கல, மேய்ப்பன் காட்டுகிற பாதையில் நடக்கல, அந்த சர்க்குலர் பாத்துல நடக்கல. இந்த ஆடுகளுக்கு, இந்த ஆடுகள் மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னா இல்லையா, என்னன்னு சொன்னா, முதல் விஷயம் அவனவன் தன் வழியில் போனான். ஏசாயா 53:6 இப்படி சொல்லியிருக்குது, நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். இது ஆட்டை பத்தி காமிக்கிற ஒரு பிக்சர். இது அவனவன் தன் வழியிலே போனான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, என் வழிதான் சிறந்த வழி என்று ஒவ்வொருவனும் சொல்கிறான். மை வே இஸ் ஹைவே. நான் நினைக்கிற மாதிரி தான் வாழ்க்கை நடக்கணும், நான் நினைக்கிற மாதிரி தான் மற்றவங்க எல்லாம் நடந்துக்கணும், ஏன் நான் கண்டுபிடிச்சிருக்கிற வழிதான் சிறந்த வழி, நான் போகிற இடம் தான் சிறந்த இடம் அப்படிங்கிற ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கையை அங்க சொல்லுது. இதுக்கு பேரு அவனவன் தன் வழியில் போனான் அப்படின்னா சுயநலம் அப்படின்னு ஒரு வார்த்தையில நீங்க போட்டுக்கலாம். நம்முடைய எல்லா தோல்விகளுக்கும் ஒரு காரணம் என்ன, மெயினா நம்ம எல்லாருக்கும் தெரியும், எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம குடும்ப வாழ்வோ தொழிலோ எதுலையுமே இந்த செல்ஃபிஷ்னஸா போகும்போது அது முதல்ல ஜெயிக்கிற மாதிரி தோன்றினாலும் கூட, நான் ஜெயிச்சுட்டே இருக்க மாதிரி தோன்றினாலும் கூட அதனுடைய முடிவு சுகமா இருக்கிறது இல்லை, அதனுடைய முடிவு ஒரு ஆபத்து நிறைந்ததாக மாறி விடுகிறது. இங்க இந்த ஆடுகளுடைய நிலைமையும் அப்படிதான். முதல்ல அது பிரிந்து போகும்போது அது போய் சுகமா சாப்பிட்றது போல சாப்பிடும், ஆனா அதுக்கு எதிரிகள் வரும்போது தன்னை காப்பாத்திக்க முடியாது. நீதிமொழிகள் 14:12, 16:25 2 வசனத்திலையும் ஒரே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். மனிதனுக்கு நன்மையா தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனால் அதன் முடிவு நீதிமொழிகள் 14:12 வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 14:12 மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழிகள் உண்டு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள், அதன் முடிவோ மரண வழிகள். இது நம்மளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு வார்த்தை. நான் ஆண்டவர் காட்டுகிற பாதையில நடக்காம என்னுடைய சொந்த வழிகளில் நான் போகும் பொழுது, ஆண்டவர் காட்டுகிற வழி சொந்த வழி அதெல்லாம் என்னன்னு சொல்றேன் நான் உங்களுக்கு. இந்த என்னுடைய பாதையை மாற்றும் போது, நீதியின் பாதைகளை நான் நுழையிறதுன்றது இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்றது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறது, விசுவாசிக்கிறது அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, விசுவாசிகளாகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். அதெல்லாம் இந்த விஷயத்துக்குள்ளதான் அடங்குது பாருங்க. நான் என் சொந்த வழிகளில் போயிட்டு இருந்தேன், என்னை ஒருத்தர் கூப்பிடுறாரு, அந்த மேய்ப்பனுக்கு நான் வரும்போது அவர் என்னை நீதியின் பாதையில நடத்துகிறார். அப்ப இந்த நீதியின் பாதைன்றது அவருடைய பாதை. இந்த உலகம் ஒரு வழியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல என்ன பிரச்சனை நடக்குது, இந்த உலகம் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்ல, ஒரு சிஸ்டம்ல நடந்துட்டு இருக்குது. இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வாசித்தோன்னு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இங்கிருந்து மேல ராக்கெட்ல ஏறி பரலோகத்துக்கு போறது போல் இருக்குதுன்னு நினைச்சுக்கிறாங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாகி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு போறோம் அப்படின்னா, இது இருள் நிறைந்த உலகம், அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் வெளிச்சம் நிறைஞ்சது, அது வேற எங்கேயோ இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இல்ல, அது இங்கிருந்து அங்க போறதை பத்தி பேசல, இங்கிருந்து இங்க வர்றதை பத்தி சொல்லிடுது.
இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி ஒரு வாழ்க்கை முறை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த வாழ்க்கை முறை நான் வந்து இந்த மதத்தில் இருந்தேன், இந்த மதத்துக்கு மாறிட்டேன்றது கிடையாது. இந்த மதத்துலேருந்து இந்த மதத்துக்கு மாறிட்டேன், இப்போ மறுபடியும் நான் அதே மதத்துக்கு திரும்பி போக போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே இந்த மதம் என்பதற்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. புதிய ஏற்பாட்டில் அதுக்கு ஒரு பிரச்சனைகளே இல்லைங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இந்த மதத்துலேருந்து அந்த மதத்துக்கு மாறினேன் அப்படி இல்லைங்க. இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வர்றது. நீங்கள் கிறிஸ்தவத்திலேயே இருளில் இருக்க முடியும். கிறிஸ்தவத்துக்கு வந்துட்டாலும் நீங்கள் வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. எந்த அதிகாரத்தின் கீழே வாழ்ந்துட்டு இருக்கீங்க? எந்த வாழ்க்கை முறையின் கீழே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? சிதறிப்போன ஒரு வாழ்க்கை முறையா, நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் சரின்னு நினைக்கிற ஒரு வாழ்க்கை முறையா, அல்லது நீதியின் பாதையா? அந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற வழிகளில் நம்ம நடக்கிறோமா, அல்லது இந்த மரண வழி என்று சொல்லப்படுகிற இருட்டில் பாருங்க, இருட்டில் அவன் வழியில் நடந்துட்டு இருக்கான். நான் போறது தான் சரின்னு சொல்லி போய் கடைசியில் மோதிக்கிறான். அதான் சொல்லிடுது, செம்மையான வழி ஆரம்பத்தில் செம்மையாக தோன்றுது, பிறகு போய் மோதிட்டு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி. இதுதான் நரகத்துக்கு போகிற வழி சொல்லலை. இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கை முறைகளில் சிறந்த வாழ்க்கை முறை எது அப்படின்னா, இவர் ஒரு வித்தியாசமான பாதையை காட்டுறார். அதுக்கு தான் அவர் இங்கே வந்தார். அதுக்கு தான் மலைப்பிரசங்கம்லாம் பண்றார். இந்த பாதைக்கு வாங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என் வழிக்கு வாங்கன்னா என்ன அர்த்தம்? இதுதான் நீதியின் பாதை, சரியான பாதை. அப்போ ஒன்று சிதறி போகிறது. ரெண்டாவது, இந்த ஆடுகளுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, இது பழக்கத்தினால் உருவான ஒரு கிரியேச்சர் மாதிரி. இதுக்கு ஒரு இடத்துல விட்டுட்டீங்கன்னா, அந்த இடத்துல முதல்ல புல்லை காமிக்கிறீங்க, அந்த இடத்துல விட்டுட்டீங்க, மேய்ப்பன் அதுக்கப்புறமா அதை வேற இடத்துக்கு கொண்டு போகலைன்னா, அந்த இடத்துல புல்லே இல்லைன்னா கூட அதே இடத்துல மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குமா. அந்த இடத்தையே சுற்றி வந்து மேய்ஞ்சு அந்த இடத்தையே பாழாக்கிருமா. அந்த இடத்துல கீழே இருக்கிற அந்த புற்களுக்கு கீழாக இருக்கிற பாக்டீரியாக்கள், பாராசைட்ஸ் என்று சொல்ல போகிற ஒட்டுண்ணிகள், அது வந்து இந்த ஆட்டு மேலே உட்காந்துக்கிட்டு இந்த ஆட்டுக்கு பயங்கர கஷ்டத்தை கொடுத்துருமா. நோய்வாய்ப்பட ஆரம்பிச்சிடும். அதிகமாக ஒரே இடத்துல அது கரண்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா, ஒரு இடத்துல சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா, ஆடுகள் புதிய காரியங்களுக்குள்ள போறதுக்கு மேய்ப்பனால் வழி நடத்தப்பட வேண்டியது இருக்குது. இல்லைன்னா பழக்கத்தின் அடிப்படையில் அது வாழ்ந்துட்டே இருக்கும். மனிதர்கள் அப்படிதான் பாருங்க, ஒன்று பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை விடவே முடியாது. அவங்களால பழகிட்டாங்கன்னா அதை மாற்றிக்க முடியாதுன்றாங்க. அவங்க அந்த பழக்கத்துக்காக ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பாரம்பரியத்தின் நிமித்தம் தேவனுடைய வார்த்தையை அவமாக்குனீங்க. அந்த அளவுக்கு ட்ரெடிஷன் வந்து மனிதர்களை பிடித்து கொள்ளுது. ஒரு சர்ச்சில் இப்படி ஒரு சம்பவம் வாசித்தேன் நான். ஒரு சர்ச்சில் ஒரு புதுசாக ஒரு ஐயர் வந்திருக்கிறாரு. அவர் வந்துட்டு ஏதோ வசதிக்காக இந்த பக்கம் இருந்த பியோனாவை, வலது பக்கம் இருந்த பியோனாவை இடது பக்கம் மாற்றி வச்சிருக்கிறார். சபை ரெண்டா உடஞ்சி போச்சு. இத்தனை வருட காலமாக இந்த சபை கட்டினதுலேருந்து இந்த பியோனா இந்த பக்கம் தான் இருந்துச்சு. இவர் எப்படி இந்த பக்கம் மாற்றலாம்? யாரை கேட்டு மாற்றினாரு? ஏன் இந்த இடத்துல இருந்தால் என்னன்னு ஒரு பெரிய தகராறும் சண்டையும் நடந்துச்சான். அந்த அளவுக்கு மாற்றத்தை விரும்பாதவர்களுக்கு மத்தியில தான் இயேசு கிறிஸ்து மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். அதனாலதான் அவர் சொன்னார், இதுவரை நீங்க இப்படி சொல்ல கேள்விப்பட்டிருப்பீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லி அவர் காரியங்களை மாற்றுகிறவராக தன்னை காட்டினார். இதுவரைக்கும் அவருடைய நம்பிக்கை, இதுவரைக்கும் அவங்களுடைய மத நம்பிக்கை, மத சடங்காச்சாரங்கள், இது எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிறார். ஏன்னா இவர் ஒரு புதிய பாதையை போடுறார். நீங்க சாப்பிட ஆரம்பிச்சு அந்த இடத்துல புல்லெல்லாம் இப்ப முடிஞ்சு போய் இப்ப பழக்கத்தை தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே தவிர ஜீவனே இல்லை. அதனால உங்களுக்கு வியாதி தான் வருதே தவிர நீங்க ஏதோ பாதையில நடக்கிறதா நினைக்கிறீங்களே தவிர அது நீதியின் பாதையே இல்லை, ஜீவன் தருகிற பாதையே இல்லை. நானே ஜீவனா இருக்கிறேன், வாங்கன்னு கூப்பிடுறாரு. நம்ம பாருங்க, நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு கூட பழகிட்டதுனால அதையே செஞ்சுக்கிட்டு இருப்போம். இன்சேன், பைத்தியக்காரத்தனம் அப்படிங்கிறது, நான் செய்கிற செயலையே செய்வேன், ஆனா எனக்கு வேற ரிசல்ட் வேணும்னு எதிர்பார்க்கறது. அதான் பைத்தியக்காரத்தனம். நான் செஞ்ச மாதிரியே செய்வேன். இப்போ காலையில் நான் வந்து 10 மணிக்கு தான் எழும்புறேன், என் வாழ்க்கை முன்னேறல. நான் டெய்லி 10 மணிக்கு தான் எழும்புவேன், ஆனால் என் வாழ்க்கை முன்னேறணும்னு நினைக்கிறது எவ்வளோ முட்டாள்தனம். அப்போ நான் ஏதாவது ஒரு 8 மணிக்கோ 6 மணிக்கோ எழும்பி பார்க்கணும் தானே, எழும்பி வேற ஏதாவது வேலையை செய்யணும். அப்போ என்னுடைய ரிசல்ட் மாறணும்னா என்னுடைய நடவடிக்கைகளை மாற்றி ஆகணும்.
நான் என்ன செய்வேனோ அதையே செஞ்சிட்டு இருப்பேன், ஆனால் எனக்கு ரிசல்ட் வேற வரணும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். என் நடவடிக்கைகளை தான் மாற்றி மாற்றி பார்க்கணும் எந்த ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ எனக்கு சரியான ரிசல்ட் வருதோ அந்த நடவடிக்கைகளை நான் தொடர முடியும். ஆனால் நம்மளுடைய வழிகளை நம்ம சிந்தித்து பார்க்கறதே இல்லை. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஏன் இந்த இடத்துல வந்து நின்றுக்கிறோம், ஏன் இங்கே வர்றோம், ஏன் நமக்கு இந்த தோல்வி நடக்குது, நம்ம எந்த நடவடிக்கைகளை மாற்ற வேண்டியிருக்குது. ஏன்னா மனிதர்களுக்கு அது ரொம்ப கஷ்டம். அவங்க ஒரு காரியத்தை புதுசாக செய்யறதுக்கு ஏன் கஷ்டம், எந்த காரியமும் துவங்கும் போது கஷ்டமா இருக்கிறது தான். இப்போ உங்களுக்கு எது ஈஸியா இருக்குதோ, எதை நீங்க விடமாட்டேன்னு மறுக்கிறீங்களோ, அதை கூட நீங்க ஆரம்பிக்கும் போது கஷ்டப்பட்டுருப்பீங்க. உங்களுக்கு தெரியாத அளவுக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அதை பழகிட்டீங்க. அது கஷ்டம்னு தெரியாத அளவுக்கு பழகிட்டதுனால இப்போ அது என்னமோ உங்களுக்கு ஈஸியா தெரியுது. புதிய கிளாஸ் ரூமுக்கு மாறதுக்கு பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க பாருங்க. ஒரு செஷன்லேருந்து இன்னொரு செஷனுக்கு மாற்றுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அடிக்கடி அந்த மாதிரி பிள்ளைங்களை பார்க்கும்போது சொல்லுவேன், புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்கலாமே அப்படின்னு சொல்லி. புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே அது அப்படின்னு சொல்லி. அது சில பழக்கங்கள் வந்து நமக்கு ரொம்ப தீமை. அந்த நாட்களில் இந்த உல்ஃப் ஓநாய் நினைக்கிறேன், அதை பிடிக்கிறதுக்கு பனிப்பகுதிகளில் வாழ்கிற ஓநாய்கள், அதை பிடிக்கிறதுக்கு அந்த ஆதிவாசிகள் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு முறை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு கோழியினுடைய ரத்தமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரத்தத்தை எடுத்து ஒரு பெரிய கத்தியில, ரொம்ப ஷார்ப்பான கத்தியில அந்த ரத்தத்தை தடவிட்டு ஐஸுக்குள்ள சொருவி வச்சிருவாங்களாம். ஐஸுக்குள்ள சொருவி வச்ச உடனே இந்த உல்ஃப் வந்துட்டு அந்த ரத்த வாசனைக்கு வந்து அதை நக்கும். அதை நக்குன உடனே அதனுடைய நாக்கு வெட்டி ஃப்ரெஷ்ஷான ரத்தம் வர ஆரம்பிச்ச உடனே இதுக்கு தன்னுடைய சொந்த ரத்தம்னு தெரியாம அதையே அது குடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த குளிர் உறைவுல அது குடிச்சுக்கிட்டே இருக்குமா, அப்படியே சோர்ந்து போய் அது விழுந்தோடனே வந்து தூக்கிட்டு போவாங்களாம். அப்போ மனிதர்கள் கூட நிறைய நேரம் இந்த குடி, புகை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாருங்க, தங்களை அழிக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது. அந்த உல்ஃப் தன்னோட ரத்தத்தை தானே குடிக்கிறது போல சில பழக்கங்கள், சில காரியங்கள் நம்முடைய ரத்தத்தையே குடிக்குது. இப்போ இந்த கெஜெட்ஸ் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் வந்து என்டர்டைன்மெண்ட் மாதிரி தெரியுது நமக்கு. ஆனால் அது நம்முடைய லைஃப் என்ன பண்ணிட்டு இருக்குது, சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாம இதுதான் வாழ்க்கை முறை அப்படிங்கிற மாதிரியே நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கிறோம். இதுதான் மந்தை புத்தி அப்படின்னு சொல்றோம். டேஞ்சரஸான விஷயம். ஒரு ஆடு ஃபாலோ பண்றது போல டேஞ்சரஸான விஷயம் வேற எதுவும் இல்லை. அதனால தான் அது மேய்ப்பனை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஒரு ஆடு கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுங்களேன், எல்லா ஆடும் சேர்ந்து கீழே விழுந்துரும். இது நமக்கு இயல்பாகவே இருக்குது மனிதர்களுக்கு, இந்த மந்தை புத்தி. மொத்தமா ஒரு ஆள் ஒன்று நம்பிட்டாருன்னா எல்லாரும் சேர்ந்து அதை நம்புறது. ஒரு ஆள் ஒரு காரியத்தை செஞ்சு வெற்றி அடைஞ்சிட்டாருன்னா எல்லாரும் அதுக்கு பின்னால போறது. அது ஆபத்தான ஒரு விஷயம் கூட நமக்கு தெரியாது. அது ஆபத்தா இருந்தா கூட அப்படிதான் நம்மளால செயல்படவே முடியுது. தனித்து நிற்க முடியல நமக்கு. இப்ப கவனிங்க, இந்த மந்தை புத்தியிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க விரும்புகிறார். அதனால்தான் அவர் ஏன் பின்னால வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஏன்னா இது வேற ஒரு உலகத்துக்கு நான் உன்னை கூட்டு போறேனுங்கிறாரு. பரலோகம் இல்லை, வேற உலகம், வேற பாதை, வேற நிகழ்வு. இதுவரை நீங்கள் வாழ்ந்து பழகாத முறையில் உங்களை நான் வாழ பழக பண்ண போறேன் அப்படின்னு கூப்பிடுறாரு. அதை தான் நீங்க பார்க்கலாம், கழுகு தன் கூட்டை கலைக்கிறது போல அப்படின்னு போட்டிருக்கோம். ஆண்டவர் நம்மளை ஷிஃப்ட் பண்ண விரும்புகிறார். புதிய இடங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணி இந்த ஆட்டை அந்த மேய்ப்பன் புதிய இடங்களுக்கு ஷிஃப்ட் பண்றது போல, புது புல்லுள்ள இடங்களுக்கு கொண்டு போகிறது போல இந்த மேய்ப்பன் நம்மளை கொண்டு போக விரும்புகிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, அவன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன். அப்போ இந்த சிலுவையை எடுக்கிறது அல்லது இந்த அவர் நாமத்து நிமித்தம் துன்பப்படுறது, இதெல்லாம் நம்ம ஏதோ தப்பா புரிஞ்சு வச்சுக்கணும். என்ன புரிஞ்சு வச்சுக்கிறோம், சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறது, காசு இல்லாமல் இருக்கிறதுலாம் சிலுவை பாடு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அது இல்லை பாடு. ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து அப்படின்னு போட்டிருக்குது. இப்போ வெறுக்கிறதுனா என்னன்னா, நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, நல்ல ட்ரெஸ் போடுறத வெறுக்கிறது, மேக்கப் பண்றதை வெறுக்கிறது, இதெல்லாம் வெறுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வெறுக்க வேண்டியதில்லை. நல்ல சாப்பாடு சாப்பிட்றதோ, நல்ல துணி போடுறதோ, சில பேர் அதை தான் வெறுக்கணும்னு நினச்சிக்கிட்டாங்க. சில பேர் கறி சாப்பிட மாட்டாங்க,
சில பேர் செருப்பு போட மாட்டாங்க, சில பேர் கலர் துணி போட மாட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் வெறுத்துட்டோம் அப்படிமா. இதெல்லாம் வெறுத்தீங்களே, அது தன்னைத்தானே வெறுக்கிறது இல்லை. தன்னைத்தானே வெறுக்கிறதுன்னு உங்களுடைய சுயநலத்தை வெறுக்கிறீங்களா? மைவேஸ் ஹைவே அப்படிங்கிற பிடிவாதத்திலிருந்து நீங்க விலகுறீங்களா? இதுதான் வெறுக்கிறது. தன்னைத்தானே வெறுக்கிறது அப்படிங்கிறது உங்க உடம்ப நீங்க கிழிச்சிக்கிறது இல்லையே. கத்தி எடுத்து என்ன நானே வெறுக்கிறேன் அப்படின்னு கிழிச்சிக்கிறதா? என்ன நானே அசிங்கப்படுத்திக்கிறேன், மொட்டை போட்டுக்கிறேன். சில பேர் பாருங்க, நான் பார்த்துருக்கிறேன் ஊழியக்காரங்க ரொம்ப கம்மியா முடி வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நாங்கள் கடவுளுக்காக எங்களை நாங்களே வெறுத்துட்டோம், யார் கண்ணுக்கு நாங்கள் அழகாக தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி. இல்லை, அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் அழகாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி கட்டிங்ஸில் நிறைய பேர் அழகாக இருக்கிறாங்க. அப்போ தன்னைத்தானே வெறுக்கிறது அப்படிங்கிறது அது இல்லை. சிலுவையை சுமக்கிறதுன்றது அது இல்லை. சிலுவையை சுமக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காத பாதையில் போகிறதுக்கு உங்களால் முடியுமான்றது தான் கேள்வி. கடவுள் அப்படி உங்களை கூப்பிடும்போது நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாரு, இதை அனுபவிக்க எனக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆகட்டும் அப்படிங்கிறார். இது எனக்கு பிடிக்கல, ஆனாலும் இதுதான் நீங்க காட்டுற வழி, இது மூலமா தான் இந்த காரியங்கள்லாம் நடக்கும்னு சொன்னா அதுக்கு நான் என்ன சப்மிட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்மளுடைய விருப்பம் அவருடைய விருப்பம்ன்றதுக்கு ஒரு போட்டி மாதிரி வருதுன்னு சொன்னா அவருடைய விருப்பம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத நீங்க பைபிள்ல பார்க்கலாம். நான் சிறுகவும் அவர் பெருகவும் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுவோம். ரொம்ப தியாலஜியாக போனோம்னா நமக்கு ஒன்றும் புரியாது. அப்படி பேசி பிரயோஜனம் இல்லை தானே. அப்போ ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்ன பண்ணணும்? ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நான் எப்படி நீதியின் பாதையில் நடக்கிறது, அல்லது இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் என்ன பாதை அவர் காமிக்கிறார், என்ன இந்த சர்க்குலர் பாதை என்று சொல்லுகிற இந்த பாதை சரியான பாதை என்று சொல்லப்படுது. எனக்கு சுத்து போல தெரிந்தாலும், எனக்கு இது நேரான பாதை போல தெரியலனா கூட, இப்படி குறுக்கில் இப்படி ஏறி இல்லாம அப்படின்னு நான் நினைக்கும் போது, இல்லை ஆண்டவர் இப்படி வா அப்படின்னு ஏன் கூப்பிடுறாரு, அந்த பாதை என்ன, ப்ராக்டிக்கல் லைஃப்ல என்ன அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். டேக்கிங் த கிராஸ் அப்படின்னா, ஏதோ வறுமையிலையும் வறட்சியிலையும் நான் ஒரு முறை கேட்டேன், உங்கள் சிலுவை என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒருத்தர் சொல்கிறார், அது என் மனைவி தான் என் சிலுவை அப்படிங்கிறாரு. இப்படி மனைவி கணவனையும் கணவன் மனைவியும் சிலுவையாக நினைக்கிறதுலாம் சிலுவை கிடையாது. அந்த நினைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற உங்களுடைய சுயநலம் தான் சிலுவையை, உண்மையான சிலுவை. அதை தான் சுமக்க சொல்கிறாரு. அந்த சுயநலம் தான் உங்களுக்கு பிரச்சனை. அதை தான் சிலுவையில் நீங்கள் வைக்கணும்னு சொல்கிறாரு. விளங்கிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆண்டவர் கூப்பிடுறது செல்ஃப்லெஸ் லவ். செல்ஃப்லெஸ் லவ்னா உங்களுக்கு புரியும், இந்த உலகத்தில் எல்லா அன்புமே ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு கூட தான் இருக்குது. எனக்கு அவங்க நன்மை செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்போ, அல்லது நன்மை செய்தார்கள் என்பதினாலோ நான் திரும்ப அவங்க மேலே அன்பாக இருக்கிறேன். அவங்க என் மேலே அன்பு செலுத்துகிறாங்க, நான் அவங்க மேலே அன்பாக இருக்கிறேன். என்னைக்கு இது எனக்கு நடக்கலைன்னு தெரியுதோ அன்னைக்கு நான் அவர்களை விட்டு பிரிகிறேன், அவங்க மேலே நான் அன்பாக இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு காண்பித்தது, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி நடந்தார், ஆனால் அவரை கொண்டு போய் சிலுவையில் அடிக்கிறாங்க. அப்பமா அவர் என்ன சொல்றாரு, ஐயோ ஆண்டவரே காட்டுங்க, நான் உங்களுக்கு நன்மை தான் செஞ்சேன்றதை காட்டுங்க, ப்ரூஃப் பண்ணுங்கன்னு சொல்லலை. அவர் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். செல்ஃப்லெஸ் லவ், எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்புக்குள்ளாக. அங்கதான், அதுக்கு தான் கிராஸ் தேவைப்படுது. சிலுவையில் அடிக்கப்படுறது, சிலுவையை சுமக்கிறதுன்றது அதுதானே தவிர வேற இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ள வேண்டியது, சுயநலம் இல்லாத அன்பு. இந்த உலகத்தில் அந்த அன்பு கண்டுபிடிக்கப்பட முடியாது. ஆனால் இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள அந்த அன்பு தான் ஜீவனாக, அந்த அன்பு தான் வாழ்வு முறையாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் அது எப்படி சின்ன சின்ன பிரிவுகளாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, நான் க்ரௌடுலேயே இருக்கணும்னு விரும்புகிற ஆளாக இருக்கக்கூடாது. அதாவது சிங்கிள் அவுட் ஆகிறதுக்கு நான் பயப்படக்கூடாது. நான் என்னை தனியாக பிரித்து கொள்வதற்கு. இயேசு பாருங்க, அவர் சிலுவைக்கு போக காரணம், அவர் நல்லவராக இருந்ததுனால அவர் சிலுவைக்கு போகலை, அவர் பரிசுத்தமாக வாழ்ந்ததுனால அவர் சிலுவைக்கு போகலை, அவர் அங்குள்ள பாரம்பரியங்களை எதிர்த்ததுனால சிலுவைக்கு போறார். அங்க ஜனங்களை தீமைப்படுத்துகிற சில விஷயங்களுக்காக அவர் எதிர்த்து நிற்கிறார். நாம நல்லவங்களா இருக்கிறது தான் இங்க முக்கியம் நினைக்கிறோம். நாம எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இயேசு நல்லவராகத்தான் இருக்கிறார், நல்லதுதான் செய்யறார். ஆனா அவர் சிலுவைக்கு அடிக்கப்பட்டார். ஏன் சிலுவை கொண்டு போகப்பட்டாரு? உங்களுக்கு தெரியும், மதர் தெரேசா ரொம்ப நிறைய நல்ல காரியங்களை செஞ்சிருக்கிறாங்க.
அவங்கள போல் அன்புள்ளவங்க வேற யாரையும் இங்கே உருவகமாக சொல்ல முடியாது. அதெல்லாம் நம்ம அங்கீகரிக்கிறோம். அவங்க ரொம்ப விசேஷமான ஒரு மனித பிறவியாக இந்த உலகத்தில் இருந்தாங்க. ஓஷோன்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு அவ்வளோ நல்ல பேர் இல்லை. அவர் ஒரு சாமியார். அவருக்கு வேற வேற பேர்களெல்லாம் அவரை கூப்பிடுவாங்க. ஆனால் அவரு ஒரு முறை ஒரு விஷயம் சொன்னார். அவரும் இந்த மதர் தெரேசா வாழ்ந்த காலத்தில் தான் அவரும் இருந்தார். ஸோ அவங்களுக்கு நோபல் பிரைஸ் அறிவிச்சிட்டாங்க. யாருக்கு? மதர் தெரேசாவுக்கு நோபல் பிரைஸ் அறிவிச்சிட்டாங்க. அதை பற்றி இவர்கிட்ட கேட்குறாங்க. இவர்கிட்ட கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, அது எனக்கு தவறாக தெரியுது. ஏன்னா மதர் தெரேசாவுக்கு அவங்க இயேசுவை வெளிப்படுத்துறதா சொல்கிறாங்க, கிறிஸ்துவனுடைய பிரதிநிதியாக சொல்கிறாங்க. அப்படி கிறிஸ்துவனுடைய பிரதிநிதியாக இருக்கிறவங்களுக்கு எப்படி நோபல் பிரைஸ் கிடைக்கும் அப்படி கேட்குறாரு. ஏன்னா கிறிஸ்து இந்த உலகத்தில் இப்போ பிறந்தா கூட அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்னா அந்த காலத்தில் அந்த அரசாங்கங்களில் என்ன விருது கொடுத்துருக்கணுமோ அந்த விருதில் கொடுத்துருக்கணும். அதுக்கு பதிலாக அவருக்கு சிலுவையெல்லாம் கொடுத்தாங்க. அப்போ யாருக்கு விருது கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னால் எல்லாரோட ஒத்து போகிறவர்களுக்கு. இந்த அரசாங்கம் என்ன சொல்லுதோ அந்த அரசாங்கத்துக்கு, அந்த அரசாங்கத்தை மகிழ்வித்து போகிறது தான் இங்கே எல்லாருமே விரும்புகிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு விருதுகள் கிடைக்கும். இதை எதிர்க்கும்போது பாருங்க, 80 வயசுல பக்கவாத நோயில் இருந்தால் கூட, ஒரு பக்கமெல்லாம் அப்படி ஆடிக்கிட்டே இருந்தால் கூட அவருக்கு ஒரு ஸ்லிப்பரோ ஒரு டம்ளரோ கூட கொடுக்க மாட்டாங்க. ஜெயிலே சாக வேண்டித்தான். அந்த மாதிரியான ஒரு நிலை. அது ஏதோ நான் இந்திய தேசத்தில் மட்டும் பேசுகிறேன்னு அர்த்தம் கிடையாது. முழு உலகத்திலையும் இந்த அதிகாரங்களுக்கு அரசாங்கங்கள்னு சொல்றது வெறும் ஒரு அரசியல் கட்சியையோ ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற அரசாங்கத்தையோ நான் சொல்லலை. எங்கேயுமே வீடுகளில் சின்ன சின்ன யூனிட்ஸ் ஆஃப் பவர் ஸ்டேஷன்ஸ், சின்ன வீடுகளில் இப்போ அப்பாவை திருப்திப்படுத்தணும், அந்த வீட்டில் நல்லா இருக்கணும்னா அப்படிதானே, அந்த வீட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியணும். இது எல்லாமே நமக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி சொன்னால் ஒத்து போகணும். ஆனால் அங்கே இருக்கிற குறைகளை தைரியமா எதிர்த்து சுட்டி காண்பிக்கும் போது, பவர் சென்டர்ஸ் அதிகாரத்தை கேள்வி கேட்கும் பொழுது சிலுவை உண்டாகும். அப்படி தனித்து நிற்க எல்லாராலையும் என்ன பண்ண முடியறதில்லை. ஆனா அவர் இதை நீதியின் பாதைன்னு சொல்றாரு. சிங்கிள் அவுட்டா நிக்கிறது, செட் அப்பார்ட், தனித்துவமாக காண்பிக்கிறது. இன்னும் சொல்ல போனா பரிசுத்த வாழ்வுன்றதே கும்பலோட வாழாதது தான் பரிசுத்த வாழ்வு. இந்த மந்த எண்ணங்களை விட்டு பிரிந்து யுனிக்கா சிந்திக்க ஆரம்பிக்கிறது. இப்ப பாருங்க, நான் எப்படி சபை வளர்ச்சிக்காக இருக்கிறது அப்படின்னு நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க. சபை வளர்ச்சிக்கு 7 படிகள், உங்க சபைக்கு நிறைய பேரை கொண்டு வர்றது எப்படி அப்படிங்கிறதுக்காக நான் பேசினா சீக்கிரமா ஃபேமஸ் ஆகும். சீக்கிரமா என்ன பல இடத்துல இருந்து அழைப்புகள் வரும். சபைகளில் என்னை கொண்டாடுவாங்க. அப்படி படமெல்லாம் போட்டு காண்பித்து அதுக்கு ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணி சபை எப்படி 10லிருந்து 1000 பெருகுவது அப்படின்னு நான் பேசணும்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா அது இன்றைய தேவை. இன்று அதற்குள்ளாக தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நான் ஆராதனையே இல்லாத, பாஸ்டரே இல்லாத ஒரு சபையை உருவாக்கணும்னு சொன்ன உடனே நம்மளை சிலுவைக்கு தான் அனுப்புவாங்களே தவிர விருது கொடுக்க மாட்டாங்க. இவர் சிறந்த பேச்சாளர், சிறந்த சபை வளர்ப்பு, சபைக்கு சேவை செய்கிறாருன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இது எனக்கு கடவுள்கிட்ட வந்திருந்ததுன்னு சொல்லி சொன்னால் இதற்கு நான் உறுதியாக நிற்கணும், சிங்கிள் அவுட்டாக நிற்கணும். இது நீதியின் பாதை என்பதை புரிந்து கொள்ளணும். விளங்குதுங்களா? எல்லாத்தையும் எதிர்க்கணும், புரட்சியாளனாக மாறணும், தீவிரவாதியாக மாறணும்னு நான் சொல்லலை. இது ரெண்டுக்கும் உள்ள விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். மந்த புத்தியிலிருந்து ஒரு காரியத்தை மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் சரின்னு சொல்லிட்டதுனால நானும் யோசிக்காம ஆராய்ச்சி பண்ணாம ஆமாமா அதான் சரி அப்படின்னு நான் தப்புவிப்பதற்காக, வாழ்வதற்காக, எப்படியாவது ஜீவனோடு இருப்பதற்காக நம்ம ஜபமே அப்படி, நம்ம எப்படியாவது உயிர் வாழ்ந்து தப்பிச்சு உயிர் வாழ்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொரோனா காலத்தில் எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணாங்க, எப்படியாவது உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நிறைய பேர்ட்டு ஜோக்கா இந்த கடி தான் கேட்டேன், இவ்வளோ ஜெபம் பண்ணி இப்போ உயிர் வாழ்ந்து என்ன செய்ய போறீங்க? அதுவே தெரியாமல் உயிர் வாழ்றதுக்கு ஏன் இவ்வளோ ஜெபம் பண்ணணும்னு நான் கேட்டேன். இந்த மந்தையோட கூட போறதுக்காக. நீதியின் பாதனை என்னன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ மூன்றாவது, இன்ஸ்டெட் ஆஃப் இன்சிஸ்டிங் ஆன் மை ரைட்ஸ், என்னுடைய உரிமைகளில் நான் உறுதியாக இருக்கிறதை விட பிறருக்காக என்னுடைய உரிமைகளை விட்டு கொடுத்து உறவை மேம்படுத்த கற்றுக்கொள்வது இந்த புதிய பாதை, இந்த நீதியின் பாதை. புதிய பாதை நல்லா தான் இருக்குது. இன்ஸ்டெட் ஆஃப்
இன்சிஸ்டிங் ஆன் மை ரைட்ஸ், என்னுடைய உரிமை போராட்டத்தை நான் கைவிட்டுருவேன் இந்த விஷயத்துல. ஏன்னா நான் சிங்கிள் அவுட்டா இருக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லையே, அப்ப எனக்கு பயம் இல்லை. அப்ப நான் என்ன பண்ண மாட்டேன்றேன், நான் சொன்னபடிதான் எல்லாரும் நடக்கணும்னு நான் இன்சிஸ்ட் பண்ண மாட்டேன். நான் சொன்ன மாதிரி நடங்க. அதுல எனக்கு எந்த இப்போ ஏன் அதுல எல்லாரும் இன்சிஸ்ட் பண்றாங்கன்னா, எவ்வளவு பேர் அவங்களோட பேச்சை கேட்கறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்க இந்த உலகத்துல புகழ் பெற முடியுது. இந்த உலகம் அப்படிதான் சுழற்சியில இந்த உலகத்தினுடைய நடைமுறை அதுதான். எவ்வளவு பேர் நீ சொன்னா கேட்பாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது ஒருத்தர் கூட அவர் பேச்சை கேட்ட மாதிரியே தெரியல. ஏதோ யோவான் மட்டும் அங்க நிக்கிறான் பாவம், அவன் கூட கடைசியில மீன் பிடிக்க போயிட்டான் பேதுருவோட சேர்ந்து. ஒருத்தர் கூட அவர் கூட இல்லை. ஸோ என்னுடைய விருப்பத்தின்படி எல்லாரும் நடக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். அதுக்காக என்னுடைய உரிமைகளை நான் விட்டு கொடுத்து நான் என்னுடைய ரிலேஷன்ஷிப்ஸை அவர்களுடைய நன்மைக்காக, அதை தான் பைபிள் இப்படி சொல்லியிருக்குது, அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அவருடைய உரிமை அது. ஆனா அதை அவர் பொசஷனா நினைக்காம அதை விட்டு கொடுத்தது நிமித்தமாக தான் அவர் நம்மோடு வாழ்ந்து நமக்கு பிரயோஜனமாக, நமக்கு உதவியாக, நமக்கு மாதிரியாக, நம்மளுடைய ரட்சகராக அவர் எப்படி இருக்கிறாருன்னு சொன்னா அவருடைய உரிமையை விட்டு கொடுத்ததுனால. அவருடைய உரிமையில நான் தேவன், நான் இறங்கி போக மாட்டேன் அப்படின்னு அவர் இருந்திருந்தாருன்னா நமக்கு ரட்சிப்பு ஏற்பட்டிருக்காது. இதுதான் அவர் நடத்துகிற பாதை. அடுத்தது, எல்லாருக்கும் என்ன விருப்பம் இந்த உலகத்துலன்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல பீயிங் த பாஸ். யார் இங்க முன்னால போறவர், யார் இங்க அடையாளப்படுத்துகிறவர். இந்த சபைகளை குறித்து நான் பேசுறதுனால சொல்றேன். நிறைய இடங்கள்ல நான் போய் இது மாதிரி பேசும்போது ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆமாம்மா நீங்க சொல்ற மாதிரி பைபிள்ல இப்படிலாம் இல்லை. ஆனா பாருங்க, நாங்க இப்போ இந்த சபையை நடத்தி 30 வருஷம் ஆச்சு, 35 வருஷம் ஆச்சு. இனிமே எங்களுக்கு ஒரு வேலை கிடைக்க போறதில்ல. இனிமே நாங்க போய் வெளியே போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம் முடியாது. இது எங்களுடைய ஆதாரம் ஆயிடுச்சு. இதுல தான் எங்க குடும்பம் நடக்குது, பிள்ளைங்க படிக்கிறாங்க. இப்போ என்ன செய்யலாம்னு சொல்றீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்கும்போது, இவ்வளோ உணர்ந்து உண்மையை உணர்ந்து அவங்க கேட்கும்போது நான் சொல்லுவேன், இல்லை சபையெல்லாம் நான் விட சொல்லலை, அது உங்களுடைய ஆதாரம், அது உங்களுக்கு அதுதான். இப்போ நீங்க செஞ்சிட்டீங்க, தப்போ ரைட்டோ, 30 வருஷம் அதில் செஞ்சாச்சு, 35 வருஷம் இருந்தாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, ஒன்னே ஒன்றாவது செய்யுங்க. இந்த முன்னால் ஸ்டேஜில் சேர் போட்டு உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, நடுமையமாக, அதை கொஞ்சம் எடுத்துட்டு எல்லாரும் உட்கார்ற மாதிரியாவது உட்காருங்க. நீங்க தான் அந்த சபையை நடத்துறீங்கன்னு திடீர்னு உள்ள ஒருத்தர் நுழைஞ்சாருன்னா அவருக்கு தெரியாத மாதிரி பார்த்துங்க. டோன்ட் பி ஆல்வேஸ் எ பாஸ். நான் தான் இதுக்கு முக்கியம், நான் தான் இங்க முக்கியம், நான் தான் இந்த குடும்பத்துல முக்கியம், நான் தான் இந்த நிறுவனத்துக்கு முக்கியம், நான் தான் இந்த சபைக்கு முக்கியம், நான் தான் இங்க சென்டர் பாயிண்ட்னு காண்பிக்க விரும்புகிறது இந்த உலகத்தினுடைய வழக்கம். அது ஆட்டினுடைய பாஷையில சொல்ல போனா டாப் ரேம்ப் அப்படின்னு சொல்றாங்க. முன்னால போற கடாக்கள் டாப் ரேம்ப். டெய்ல் எண்டர்னு கொஞ்சம் பேர் இருப்பீங்களாம், பின்னால வருவாங்களாம். டெய்ல் எண்டரா இருங்க. உங்களில் எவன் தலைவனாயிருக்க விரும்புகிறானோ அவன் எல்லோருக்கும் ஊழியக்காரனாயிருக்க கடவன். இது இந்த பாதை, புது பாதை, புதிய பாதை. எல்லாவற்றுக்கும் மேலாக, முக்கியமாக, சாதாரணமாக, நீங்க தலைவரா இல்லை, எதுவுமே இல்லை, சாதாரண ஆளு நான். எனக்கு என்ன சொல்ல வரீங்க? இந்த பாதை என்ன பாதை? இந்த பாதை என்ன பாதைனா, இந்த உலகத்துல எல்லாரும் வாழ்க்கையில திரும்ப திரும்ப கேட்கறது ஒய். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் பிரச்சனை வருது? ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் சோகமா நடக்குது? ஏன் இந்த வாழ்க்கையில் இருக்கிற குறைகளையே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். வாழ்க்கையை குறித்த குறைகளை பார்த்து ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு என்ற கேள்வியை விட்டுட்டு இந்த வாழ்க்கையை கொண்டாட ஆரம்பிக்கிறது, இந்த வாழ்க்கையை அனுபவிக்க ஆரம்பிக்கிறது. காகங்களை பாருங்கள், மலர்களை பாருங்கள் அப்படிங்கிறது என்ஜாய்மெண்ட். சில பேர் அந்த வாழ்க்கையை ஒரு வனாந்திரமா பார்க்குறாங்க. ஓ, அவர் நடத்துகிற வனாந்திரம் கூட சிறப்பானது. அவர் நடத்துகிற வனாந்திரத்தில் பாருங்க எவ்வளோ பெரிய ஆச்சரியங்கள் காத்திருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்த வாரம் நான் பேசுகிறேன் அதை பற்றி. ஆனால் புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான், இந்த வாழ்க்கை குறித்து குறை சொல்லி இந்த வாழ்க்கையில் எல்லாமே நஷ்டம், எல்லாமே துக்கம்ன்ற மாதிரி காண்பிக்கிற ஒரு உலகத்திலிருந்து விடுதலையாகி இந்த வாழ்க்கைக்கு கிராட்டிடியூடாக இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு இந்த வாழ்வை தந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி 5 அப்பத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணும்போது அது 5000 மாறுகிறது இந்த புதிய வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இந்த நீதியின் பாதையில் அவர் உங்களை நடத்துகிறார். அது முதல்ல உங்களுக்கு சுத்துப்பாதை மாதிரி தெரிஞ்சா கூட அங்கதான் உங்களுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்ம ஜெபம் பண்ணலாம்.
பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளுக்காக நன்றி. இந்த நீதியின் பாதையில் நீர் எங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நீதியின் பாதை எங்களுக்கு என்னவென்று விளக்கி சொல்ல ஆண்டவரே இந்த நாளில் ஒரு வாய்ப்பை நீர் தந்ததற்காக ஸ்தோத்திரம். இதை புரிந்து கொண்டவர்களாக, இதனுடைய அர்த்தங்களை அறிந்து கொண்டவர்களாக, இவர்கள் இந்த பாதையில நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நடக்க ஒரு புது ராஜ்யம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அந்த ராஜ்யம் இங்கு பரவுவதாக, அந்த கலாச்சாரம் இங்கு உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதை நீர் விரும்புகிறதற்காக நன்றி. எங்களை நீர் மேய்க்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இவ்வளவு நாள் இப்படி சொல்ல கேட்டிருப்பீர்கள், இனி நான் உங்களுக்கு இப்படி சொல்லுகிறேன் என்று சொல்லி புதிய இடங்களுக்கு எங்களை நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. we are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு.